ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி பிரெட் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். ஒரு நறுக்குன பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போது இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக கையால் அழுத்துங்க. பிரெட்டில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். ரொம்ப அழுத்துனீங்கன்னா பிரெட் பிஞ்சிடும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ பாலை இந்த மாதிரி பிரெட்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பிரெட் பாலை இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற பொட்டேட்டோ பால்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் எல்லா பிரெட் பால்ஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மெதுவாக பெரட்டி விடுங்க. சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.